கடையில் வாங்கி சாப்பிட முடியும். ஆனால் வீட்டில் செய்கிறது அப்படின்றது ஹெல்தி தான். ஜாம் எத்தனையோ வகை இருக்குது, எவ்வளோ வெரைட்டி இருக்குது. ஆனால் வீட்டில் செய்கிற ஜாம் ரொம்ப ஸ்பெஷல் தான். இன்றைக்கி நான் உங்களுக்காக செரியில் ஜாம் செய்ய போகிறேன். முதல்ல செரியெல்லாம் எடுத்து உள்ளுக்குள்ள சீட்ஸ்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துடணும். நல்லா க்ளீன் பண்ண பிறகு செரியெல்லாம் ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் பிளெண்ட் பண்ணுற பியூரேவை. ஏன்னா அது நமக்கு மெஷர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இது எவ்வளோ மெஷர் பண்ணுறோமோ அதோட பாதி அளவு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன் பாருங்கள். அப்புறமா ஒரு பேன் சூடானதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கிற பியூரையை போட்டு நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா இல்லாமல் போனதுக்கு பிறகு சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். அடி பிடிக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு டைமில் நம்ம அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லைம் ஜூஸ் விட்டுட்டு ஒரு கண்டெய்னருக்கு மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜாம் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். சுகர் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ரொம்ப சுகர் வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் போடுற சுகரை குறைச்சிக்கலாம். அதாவது 1:2 அப்படின்ற அளவு இல்லாமல் சுகர் பாதி அளவு எடுத்துக்கலாம். ஒரு 200 கிராம் பியூரே வந்துச்சு அப்படின்னா ஒரு 70 கிராம் 75 கிராம் சுகர் எடுத்துக்கலாம். நீங்கள் இதை குறைஞ்சது ஒரு 2 மந்த்ஸ் மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். தண்ணி படாமல் யூஸ் பண்ணால் 2 மந்த்ஸ் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நல்ல ஃப்ளேவரில், நல்ல டேஸ்ட்டில், ஒரிஜினல் ஃப்ளேவரோடு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.